ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கோங்க. வெல்கம் பேக் டு ஐஷூஸ் குக்கிங் அண்ட் விளாக்ஸ். இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது ஒரு சூப்பரான சட்னி செய்த சட்னி தாங்க. இதுக்கு தக்காளி வெங்காயத்தை மிக்சியில் போட்டுக்கோங்க, கூட வரமிளகாயும் போட்டுக்கோங்க, அப்புறம் உப்பு போட்டுக்கோங்க. இந்த வரமிளகா பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் நிறையா வாங்குறோம் இல்லையா, அதில் மிஞ்சி போகிறதெல்லாம் காய வச்சுருவோங்க. அதை இந்த மாதிரி சட்னி அரைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டால் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், வேஸ்ட்டாகாமலும் இருக்குங்க. இப்போ நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ எண்ணெய் சட்டியை அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி காய வச்சுட்டு கடுகு போட்டு பொரிய விட்டுருங்க. அப்புறம் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. அரைச்சி வச்சுருக்க சட்னி இதோட போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் தண்ணி விட்டு அலசி ஊற்றிக்கோங்க மிக்ஸி ஜாரை. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே ஆஃப் பண்ணிடுங்க. சூப்பரான சட்னி ரெடிங்க. இந்த சட்னிக்கு ஒரு ஈடு 2 ஈடு இல்லைங்க, 10 ஈடு இட்லி ஊட்டினாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாங்க. ஈவினிங் வரைக்கும் கெட்டும் போகாது. நல்ல சூப்பரான சட்னி, ஸ்கூலுக்கு எல்லாத்துக்கும் லஞ்சுக்கும் பேக் பண்ணி கொடுக்கலாங்க. ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.